Hello guys, welcome to my channel S&S Home Cooking. நாம் இன்னைக்கு சிம்பிளான பருப்பு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா. ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட 4-5 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துனதுக்கு அப்புறமா பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம இதல ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா குக்கரை நல்லா மூடி போட்டு வச்சிட்டு 3 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. விசில் தன்னால ஆறட்டும். அதுக்கு அப்புறமா நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு பாருங்க நல்லா சூப்பரா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 4-5 பல் அளவுக்கு பூண்டு, நம்ம காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 4 ல இருந்து 5 சேர்த்தோம் அப்படினா கரெக்ட்டா இருக்கும். இது கூடவே 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை, ஒரு கை நிறைய சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கும்போதே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு சேர்த்துறதுக்கு முன்னாடி இதல கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுட்டு அதுக்கு அப்புறமா வேக வச்ச பருப்பை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துனதுக்கு அப்புறமா குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது கொஞ்சமா கொத்தமல்லி இலை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில இருக்க தண்ணியை மட்டும் தனியா வடிச்சு எடுத்துட்டு இந்த பச்சை மிளகாய் கொத்தமல்லி இலையோட நல்லா கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சதுக்கு அப்புறமா இதில இருக்க தண்ணியை நம்ம மறுபடியும் பருப்புலயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படினா நல்லா சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடும். இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல சப்பாத்திக்குமே சூப்பரா இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு Subscribe பண்ணிடுங்க. பை.